கொள்ளையில் ஈடுபடும் தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்க கலெக்டர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. திருப்பத்தூர் அடுத்த காக்கங்கரை பகுதியைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவர் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் மனு ஒன்றை அளித்தார். அந்த மனுவில் ஆர்டி என்ற பெயரில் கல்வி கட்டணம் 25% வறுமையில் உள்ள ஏழை மாணவர்களுக்கு கட்டணமில்லா கல்வி வழங்க அரசு ஒவ்வொரு தனியார் பள்ளிகளுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. ஆனால் அதனை தனியார் கல்வி நிறுவனங்கள் மறைத்து கல்வி கட்டணத்தில் 25% தான் இலவசம் என பெற்றோர்களை ஏமாற்றி வருகின்றனர். மேலும் ஆர்டியில் உள்ள மாணவர்களுக்கு அரசாங்கம் முழு தொகையை கட்டிவிடும் நிலையில் பெற்றோர்களும் 75% பணத்தை வசூல் செய்கிறது. ஆக மொத்தம் அரசிடம் 100% பணத்தை பெற்றுக்கொண்டும் அதேபோல பள்ளி மாணவர்களின் பெற்றோர்களும் 75% பணத்தை பெற்றுக்கொண்டும் தனியார் பள்ளியில் கட்டண பள்ளியில் ஈடுபட்டு வருகின்றனர். எனவே இதுபோல மோசடியில் ஈடுபடும் தனியார் பள்ளிகளுக்கு ஆய்வு செய்து பள்ளியின் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூஸ் செய்தியாளர் கேப்டன் சி. ரமேஷ். வணக்கம், என் பேர் சுரேஷ்குமார், திருப்பத்தூர் மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன். தனியார் பள்ளி கல்வி நிறுவனங்களில் ஆர்டிஐ கட்டணமில்லா கல்வி வழங்கணும்னு சொல்லி அரசு நிதி ஒதுக்குது ஒவ்வொரு கல்வி நிறுவனங்களுக்கும், தனியார் கல்வி நிறுவனத்துக்கும். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா 25% மட்டும் சலுகை அறிவித்து 75% அந்த ஏழை மாணவர்கள்கிட்டருந்து பணம் வசூலிக்கிறாங்க. அந்த அரசாங்கத்துக்கிட்ட இருந்து பார்த்திங்கன்னா 100% பணமும் வாங்குறாங்க. அதனால் அந்த தனியார் கல்வி நிறுவனங்கள் 75% 175% கொள்ளையடிக்கிறாங்க. அதனால் அது சம்பந்தமாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் மிக அதிக அளவு அனைத்து தனியார் கல்வி நிறுவனங்களும் மிகப்பெரிய அளவு கல்வி கொள்ளை அடிக்குது. ஏழை மாணவர்கள் வாழ்வாதாரம் உயரணுன்னா தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை தமிழகம் முழுவதும் நடக்குது. குறிப்பாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் உடனடியாக இதை போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும். கல்வி இப்போ துவங்கி இருக்கிற அந்த சூழ்நிலை ஏழை மாணவியரும் ஒரு உயர்கல்வி பயிலணுன்னா, அவங்க ஒரு உயர்ந்த தரமான கல்வி பயிலணுன்னா அந்த அரசாங்கம் விதித்த அந்த விதியின்படி அனைவருக்கும் அந்த சலுகை அடையணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்றைக்கி மனு கொடுத்துருக்கேன். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவு கல்வி கொள்ளை அடிக்கிறாங்க. அதனால் உடனடியாக அந்த 25% மட்டும் வாங்கி 75% பணம் வாங்கி 25% சலுகை அறிவிக்கிறத தடை செஞ்சு 100% இலவச கல்வியை அந்த ஏழை மாணவர்களுக்கு வழங்கணும்னு கேட்டுக்கிறேன். அதனால் உடனடியாக இந்த நடவடிக்கை எடுக்கணும் போர்க்கால அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர்கிட்ட இன்றைக்கி மனு கொடுத்துருக்கேன். ஆர்டியில் வர மாணவர்களுக்கு மட்டும் இந்த சலுகை, அந்த மாணவர்கள்கிட்டையும் பணம் வாங்குறது தான் கொடுமையிலும் பெரிய கொடுமை. அதனால் 25% சலுகை அறிவிக்க சொன்னால் கல்வி நிறுவனங்கள் ஒழுக்கத்தை கற்றுத்தர வேண்டிய கல்வி நிறுவனங்கள் 25%
நிதியில் சலுகை அறிவித்து 75% வாங்குறாங்க. அதனால் ஒழுக்கமே இல்லாத அந்த கல்வி நிறுவனங்கள் மீது ஒழுக்கத்தை கற்றுத்தரணும்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துருக்கேன். இப்போ ஆர்டியில் அப்ளை பண்ணவங்கலாம் காசு சுத்தமாக கட்டக்கூடாது. 100% கட்டக்கூடாது. 0 கட்டணத்தில் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி வழங்கணுன்றது அரசாங்க விதி. அந்த விதியின்படி செய்யலைன்றது என்னோட குற்றச்சாட்டு.